لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك الله. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாவ மன்னிப்பு. அருமைக்குரியவர்களே, பாவ மன்னிப்பை பத்தி இது எவ்வளவு சிறந்த இபாதத் அப்படிங்கிறதுக்கு ஒரு சம்பவம் சொல்றேன். இமாம் ஹசனுல் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்துல ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னார், பெரிய ஆலிம், அவங்க துவா செய்தா கபூலாகும். அதனால அவங்கள்ட்ட கேட்டாங்க, ஹஸரத், ஊர்ல மழையே இல்லை, கடுமையான பஞ்சமா இருக்குது, துவா செய்யுங்க அப்படின்னாங்க. அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க, அல்லாட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க அப்படின்னாங்க. அந்த மனிதர் போயிட்டாரு. இன்னொருத்தர் வந்தார் வேறொரு டைம்ல. அவர் கேட்டாரு, ஹஸரத், எனக்கு கல்யாணம் ஆயிட்டு குழந்தையே இல்லை பல வருஷமா, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க அல்லாட்ட, இஸ்திக்ஃபார் செய்யுங்க அப்படின்னாங்க. அவரும் போயிட்டாரு. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொருத்தர் வந்தாரு. அவர் வந்து, ஹஸரத், எனக்கு விவசாயத்துல வருமானமே வர மாட்டேங்குது, நல்ல விவசாயம் பண்றேன், ஆனா கையில காசு தீக்க மாட்டேங்குது, விவசாயம் பொருள் விளைய மாட்டேங்குது, விவசாயத்துல எனக்கு லாபம் இல்லை அப்படிங்கிற, என்ன செய்யணும்? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. இன்னொருத்தர் வந்தாரு, எனக்கு வியாபாரத்தில் நஷ்டமாகுது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, பாவ மன்னிப்பு கேளுங்க. அப்போ உங்க கூட இருந்த ஒரு மாணவர் கேட்டாங்க, என்ன ஹஸரத் இது, எல்லா நோய்க்கும் ஒரே மருந்தான்? அத்தனை ஒவ்வொருத்தரும் ஒரு நோய். முதல்ல வந்தவரே பஞ்சங்கிறாரு, அவருக்கு பாவ மன்னிப்பு கேளுங்கன்றீங்க. ரெண்டாவது வந்தவருக்கு கல்யாணமாய் குழந்தை இல்லைங்கிறாரு, அவருக்கு பாவ மன்னிப்பு கேளுங்கிறாரு. மூணாவது வந்து விவசாயி, அவருக்கு பாவ மன்னிப்பு கேளுங்கன்றீங்க. நாலாவது வந்து வியாபாரி, அவருக்கு பாவ மன்னிப்பு கேளுங்கன்றீங்க. அது எப்படி எல்லா நோய்க்கும் ஒரே மருந்தா? இது எப்படி சொல்றீங்க? ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, இது நான் சொல்லலப்பா, ரப்புல் ஆலமீன் சொல்றான் குர்ஆன்ல. அல்லாஹ் தான் குர்ஆன்ல சொல்றான், இந்த அனைத்து நோய்களுக்கும் ஒரே மருந்து அப்படின்னு சொல்லி இந்த ஆயத்தை ஓதி காட்டுறான்னு சொல்லி சூரத்து நூஹ்ல வரக்கூடிய இந்த ஆயத்தை ஓதி காட்டுறாங்க. சூரத்து நூஹ்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 71வது அத்தியாயத்துல அல்லாஹ் சொல்றான், அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஃபகுல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, யா அல்லாஹ், இந்த மக்கள்கிட்ட சொன்னேன், நீங்க அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பாவ மன்னிப்பு செய்யுங்க. அப்படி பாவ மன்னிப்பு நீங்க அல்லாஹ்ட்ட கேட்டா, யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, உங்கள் மீது தேவையான அளவுக்கு ரஹமத்தான மழையை அல்லாஹ் இறக்குவான். அப்ப ஊர்ல பஞ்சம் வந்தா மழை பெய்யுதுன்னு சொன்னா அதுக்கு தீர்வு பாவ மன்னிப்பு. அது மட்டுமல்ல, யும்திதுக்கும் அம்வால், உங்களுடைய வியாபாரங்கள்ல பரக்கத்தை கொடுத்து உங்க செல்வங்களை செழிக்க செய்வான். நீங்க பாவ மன்னிப்பு கேட்டீங்கன்னா, நீங்க அல்லாஹ்ட்ட இஸ்திக்ஃபார் கேட்டீங்கன்னா, உங்களுடைய வியாபாரங்களில் பரக்கத்தை கொடுத்து உங்களுடைய செல்வங்களை செழிக்க செய்வான். யும்திதுக்கும் அம்வால். ஓ பனீன், உங்கள் குழந்தை செல்வம் இல்லை என்றால் குழந்தை செல்வத்தையும் அல்லாஹ் கொடுப்பான். ஓ யஜ்அல் லக்கும் ஜன்னாத்தி வ யஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உங்களுடைய தோட்டங்களிலே, உங்களுடைய விவசாய நிலங்களிலே விளைச்சலை கொடுத்து உங்களுடைய நதிகளையும் ஓட செய்வான். அப்ப எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு, எல்லா நோய்களுக்கும் ஒரே மருந்து, எல்லா இன்னல்களுக்கும் ஒரே வழி, இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு கேட்பது. அந்த பாவ மன்னிப்பை கேட்பதற்கு ஏற்ற நேரம் சஹர் நேரம். எப்படி கேட்கலாம்? நாளைக்கு பார்ப்போம்.